வணக்க மக்களே, நாம் இந்த ஆரோக்கியமான பதிவில் நம்மளுடைய நரம்புகள் பலம் பெறுவதற்கு நம்ம என்னென்ன மாதிரியான ஆரோக்கியமான உணவுகளை எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். இன்றைய தலைமுறையினர் இந்த நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனையால் மிகவும் அவதிப்படுறாங்க. இதன் மூலம் அவங்களுக்கு எழுதும்போது கைகளில் நடுக்கம் ஏற்படுவது, பொதுவாகவே உடல் சோர்வடைவது, களைப்பு, தலைவலி, நிலை தடுமாற்றம், கால் மற்றும் கைகளில் நரம்புகள் இழுக்கக்கூடிய தன்மை போன்ற பிரச்சனையெல்லாம் உண்டாகுது. பொதுவாக நரம்புகள் பலம் பெற வேண்டும் என்று நினைக்கிறவங்க நரம்புகளுக்கு ஊட்டச்சத்து அதிகமாக இருக்கக்கூடிய உணவுகளை சாப்பிட்டு அந்த நரம்புகளை பலப்படுத்திக் கொள்ளலாம். இதனால் அவங்களுக்கு புற நரம்புகள் வீக் ஆகுது போன்ற பிரச்சனைகள்லாம் எதுவும் இல்லாமல், நரம்பு தளர்ச்சி போன்ற பிரச்சனைகள் எதுவும் இல்லாமல் நலமோடு வாழலாம். ஸோ அந்த ஊட்டச்சத்து இருக்கக்கூடிய உணவுகள்லாம் என்னென்ன அப்படின்றத பற்றி ஒவ்வொன்றா தெளிவாக விளக்கமாக பார்ப்போம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். அத்திப்பழத்தை நீங்கள் நரம்புகள் பலம் பெறுவதற்கு எடுத்துக்கொள்ளலாம். அத்திப்பழம் சாப்பிடுவதால் நரம்புகளுக்கு வலிமை கிடைக்குது. உடல் பலத்தை அதிகரிக்கக்கூடிய சக்தி அத்திப்பழத்துக்கு உண்டு. அத்திப்பழத்தை தொடர்ந்து நம்ம எடுத்துக்கொள்ளும் போது ஒரு பழமோ 2 பழமோ ஃப்ரெஷ்ஷாக இருக்கக்கூடிய அத்திப்பழத்தையும் சாப்பிடலாம், அல்லது உலர வைக்கப்பட்ட அத்திப்பழத்தையும் சாப்பிடலாம். ஸோ எப்படி சாப்பிட்டாலுமே நம்மளுடைய நரம்புகள் புத்துணர்ச்சி பெறுவதோடு மட்டுமல்லாமல் நரம்புகளுக்கும் அத்திப்பழம் பலத்தை கொடுக்கும். நரம்பு தளர்ச்சி உள்ளிட்ட பிரச்சனைகளையுமே அத்திப்பழம் நமக்கு சரி பண்ணும். பிரண்டையை நம்ம நரம்புகள் பலம் பெறுவதற்கு எடுத்துக்கொள்ளலாம். உடல் நரம்புகளை நன்கு வலுப்படுத்தக்கூடிய சக்தி பிரண்டைக்கு உண்டு. பிரண்டையை நம்மளுடைய உணவுகளை நம்ம சேர்த்துக்கொள்ளும் போது உடலுக்கு பலம் தருவதோடு மட்டுமல்லாமல் பிரண்டை நரம்புகளையும் வலுப்படுத்துது. அது மட்டும் இல்லாமல் பிரண்டையை வாரத்தில் 2 முறை நம்ம சாப்பிடும் போது நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை வராமல் முன்னாடியே தடுக்கலாம். நரம்பு சார்ந்த பிரச்சனைகள் வந்ததுக்கப்புறம் குணப்படுத்திக் கொள்வதை விடவும் வராமல் முன்னாடி தடுக்கிறதுக்கெல்லாம் பிரண்டையை நம்மளுடைய உணவுகளை சேர்த்துக்கலாம். மாதுளம் பழத்தை நரம்புகள் பலம் பெறுவதற்கு எடுத்துக்கொள்ளலாம். நரம்பு மண்டலம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு மாதுளம் பழம் சாப்பிடுவது ரொம்ப ரொம்ப நல்லது. மாதுளம்பழம் சாப்பிடுவதால் மாதுளம்பழம் உடல் சூட்டை தணித்து உடலுக்கு குளிர்ச்சியை தருது. அது மட்டும் இல்லாமல் நரம்பு சார்ந்த பிரச்சனைகளை சரி செஞ்சு உடலை மாதுளம்பழம் பலப்படுத்துது. நரம்புகளையும் மாதுளம்பழம் நமக்கு வலுப்படுத்தும். ஸோ பழங்களில் மாதுளம்பழத்தையும் நம்மளுடைய உடல் சூட்டை தணித்து நரம்புகளை பலப்படுத்திக் கொள்வதற்கு எடுத்துக்கொள்ளலாம். நரம்புகள் பலம் பெற வேண்டும் என்று நினைக்கிறவங்க நெல்லிக்காயை தங்களுடைய உணவுகளை சேர்த்துக்கொள்ளலாம். நெல்லிக்காயை பற்றி தெரியாதவங்க இருக்க மாட்டோம். நெல்லிக்காய் சாப்பிடும் போது அது நம்மளுடைய உடலுக்கு தேவையான ஒரு ஸ்ட்ரென்த், அந்த பலத்தை கொடுக்குது அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். நெல்லிக்காய் சாப்பிடும்போது நரம்பு மண்டலம் வலுப்பெறுது. தொடர்ந்து நெல்லிக்காய் சாப்பிடும்போது நம்மளுடைய உடலுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி எல்லாம் கிடைக்கும். இதன் மூலமாக நமக்கு இருக்கக்கூடிய நோய்களுமே நம்ம குணப்படுத்திக்கலாம். சீசனாக புதுசாக அட்டாக் ஆகக்கூடிய பாக்டீரியா, வைரஸ் போன்ற தொற்று வியாதிகளை எதிர்த்து போராடக்கூடிய தன்மையும் நமக்கு கிடைக்கும். ஸோ ஒட்டுமொத்தமாக நரம்பு தளர்ச்சி போன்ற எந்த விதமான நரம்பு சார்ந்த பிரச்சனைகளும் இல்லாமல் நரம்புகளை ஸ்ட்ராங்காக வைக்கிறதுக்கு தினமும் ஒரு நெல்லிக்காயை நம்ம எடுத்துக்கொள்ளலாம். வெற்றிலையை நம்ம நரம்புகள் பலம் பெறுவதற்கு எடுத்துக்கொள்ளலாம். வெற்றிலையை மென்று சாப்பிடும் போது நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வராமல் தடுக்கப்படுகிறது. வெற்றிலையை நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா நமக்கு நல்லா பசி எடுக்க ஆரம்பிக்கும். கூடுதலாக செரிமான கோளாறுகளையுமே வெற்றிலை நமக்கு தடுக்கும். உடல் நரம்புகளை நன்கு வலுப்படுத்தக்கூடிய சக்தி வெற்றிலைக்கு உண்டு அப்படின்றதால தொடர்ந்து நீங்கள் சுழற்சி அடிப்படையில் ஆரோக்கியமான முறையில் வயதுக்கு ஏற்றது அளவுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வெற்றிலை சாப்பிடணும். ஸோ அது மாதிரி எடுத்துக்கொள்ளும் போது வெறும் தாம்பூலத்துக்காக பயன்படுத்தக்கூடிய ஒரு பொருள் மட்டும் வெற்றிலை கிடையாதுன்றதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அறிவியல் முறைப்படி அது நீங்கள் உணவுகளை பயன்படுத்தும் போது கூட உங்களுடைய நரம்புகள் பலம் பெறும். உங்களுடைய சந்ததிகளை விருத்தி பண்ணிக்கிறதுக்கு இந்த வெற்றிலை உதவிகரமாக இருக்கும். கண் நரம்புகள் பலம் பெறுவதற்கு நம்ம முருங்கை கீரையை நம்மளுடைய உணவுகளை சேர்த்துக்கலாம். பொதுவாக முருங்கைக்கீரைக்கு நரம்புகளை வலுப்படுத்தக்கூடிய சக்தி அதிகமாகவே இருக்குது. பலவிதமான சக்தியை தரக்கூடிய கண் கண்ட மருந்து அப்படின்னு முருங்கைக்கீரையை குறிப்பிடுவாங்க. வாரத்திற்கு 2 அல்லது 3 முறை முருங்கைக்கீரை நீங்கள் சமைத்து சாப்பிடும்போது அது நரம்புகளுக்கு பலத்தை கொடுத்து நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வராமல் தடுக்குது. கண் நரம்புகளை பாதிக்கக்கூடிய செல்களை முருங்கைக்கீரை அழிக்கும். முருங்கைக்கீரை சாப்பிடும்போது கண் நரம்புகள் பலம் பெறுவதற்கு உதவிகரமாக இருக்கும். பேரிச்சம்பழம் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நரம்புகளை பலப்படுத்திக் கொள்ளலாம். பேரிச்சம்பழத்தை பாலில் சேர்த்து சாப்பிடும்போது உடலுக்கு தேவையான ஸ்ட்ரென்த், அந்த பலத்தை பேரிச்சம்பழம் கொடுக்குது. இந்த பேரிச்சம்பழம் நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா நரம்புகள் மற்றும் எலும்புகள்லாம் நமக்கு பலம் பெற ஆரம்பிக்கும். இது நம்ம சாப்பிடும்போது பலகீனமாக இருக்கக்கூடிய நம்மளுடைய உடல் கூட பலம் பெற ஆரம்பிக்கும். அதனால பேரிச்சம்பழத்தை சுழற்சி அடிப்படையில் நம்ம எடுத்துக்கொள்ளும் போது ஒரு நாளைக்கு 3 பேரிச்சம்பழம் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுகளில் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய நரம்புகள்லாம் நமக்கு பலம் பெற ஆரம்பிக்கும். பழங்கள் நம்ம தொடர்ந்து எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம். குழந்தைகள் ஆரம்பித்து இளைஞர்களை தொடங்கி வயதானவர்கள் வரைக்கும் தினமும் ஏதாவது ஒரு பழங்களை சாப்பிடுவதன் மூலமாக நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளிலிருந்து விடுபடலாம். நீங்கள் சாப்பிடக்கூடிய பழங்கள் நீங்கள் உங்களுடைய உணவுகளுக்கு முன்னாடி சாப்பிடக்கூடிய பழமாகவும் இருக்கலாம்,
அல்லது உணவுகளை சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் சாப்பிடக்கூடிய பழமாகவும் இருக்கலாம். ஸோ எப்படிப்பட்ட பழமாக இருந்தாலும் தினமும் ஒரு பழம் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுகளில் வெரைட்டியாக நீங்கள் சாப்பிடும்போது உங்களுடைய நரம்புகள் பலம் பெறும். கீரைகள் நம்ம எடுத்துக்கொள்ளும் போது நரம்புகள் நமக்கு பலம் பெறும். நரம்புகள் பலம் பெறுவதற்கு கீரைகள் நல்ல பலன் அளிக்கும். பொதுவாக பொன்னாங்கண்ணி கீரை மற்றும் மணத்தக்காளி கீரை சாப்பிடும்போது அது நரம்புகளை பலப்படுத்துது. தொடர்ந்து ஏதாவது ஒரு கீரைகளை நம்ம சுழற்சி அடிப்படையில் வாரத்தில் மாற்றி சாப்பிட்ருக்கோம் அப்படின்னா நரம்பு சார்ந்த பிரச்சனைகள் விடுபடலாம். நரம்புகள் நமக்கு பலமாக இருக்கும். ஸோ குறிப்பாக கீரைகளை எடுத்துக்கொள்வதற்கு நீங்கள் பழக்கப்படுத்திக்கோங்க. விதைகள் மற்றும் நட்ஸை நம்ம நரம்புகள் பலம் பெறுவதற்கு எடுத்துக்கொள்ளலாம். வால்நட்ஸ், பாதாம், ஆளி விதைகள் போன்றவை அத்தியாவசியமான கொழுப்பமிலங்களை கொண்டிருக்கின்றன. இந்த கொழுப்பமிலங்கள் தான் ஆரோக்கியமான சருமம், நரம்புகள் மற்றும் உயிரணு சவ்வுகளை பெறுவதற்கு உதவிகரமாக இருக்கு. அதோடு விதைகள் மற்றும் நட்ஸில் விட்டமின்கள், கனிமச்சத்துக்கள், புரோட்டீன் போன்றவையும் அதிகமாக நிறைந்திருக்கு. குறிப்பாக பிஸ்தாவை நீங்கள் எடுத்துக்கொள்ளும் போது அதில் விட்டமின் பி என்னும் தயாமின் சத்து வளமான அளவில் இருக்குது. இது நரம்புகளினுடைய ஆரோக்கியத்திற்கு மிகவும் முக்கியமானது. எனவே விதைகள் மற்றும் நட்ஸை தொடர்ந்து நீங்கள் தினமும் உங்களுடைய உணவுகளை இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய நரம்புகள் பலம் பெற ஆரம்பிக்கும். பன்றி இறைச்சியை உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்க நரம்புகள் பலம் பெறுவதற்கு எடுத்துக்கொள்ளலாம். பன்றி இறைச்சியில நரம்புகளினுடைய ஆரோக்கியத்திற்கு அத்தியாவசிய சத்தான விட்டமின் பி என்னும் தயாமின் சத்து வளமான அளவில் இருக்கு. மேலும் பன்றி இறைச்சியில பொட்டாசியம், பாஸ்பரஸ் மற்றும் புரோட்டீன் போன்றவையும் அதிகமாக நிறைந்திருக்கு. அப்படின்றதால மாதத்தில் நீங்க 4 தடவை, அதாவது வாரத்தில் ஒரு தடவை சுழற்சி அடிப்படையில் பன்றி இறைச்சி உங்களுக்கு வேணும் விருப்பப்பட்டீங்கன்னா நீங்க சேர்த்துக்கலாம். அது உங்களுடைய நரம்புகளை பலப்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஓட்ஸை நீங்க நரம்புகள் பலம் பெறுவதற்கு எடுத்துக்கலாம். நீங்கள் வெஜிடேரியனாக இருந்தீங்கன்னா பன்றி இறைச்சிக்கு பதிலாக ஓட்ஸ் சாப்பிடலாம். ஏன்னா ஓட்ஸ்லையுமே விட்டமின் பி அதிகமாக தான் இருக்குது. கூடுதலாக ஓட்ஸில் புரோட்டீன், மெக்னீசியம், இரும்பு சத்து, ஜிங்க் போன்றவையும் அதிகமாக நிறைந்திருக்கு. இந்த சத்துக்கள் அனைத்துமே உங்களுடைய நரம்புகளை ஸ்ட்ரெஸ், டென்ஷன்லேருந்து ரிலீவ் பண்ணி நரம்புகளை அமைதியடைய செஞ்சு நரம்புகளினுடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்தும். நரம்பு தளர்ச்சியெல்லாம் உங்களுக்கு க்யூர் பண்ணும். கடல் உணவுகளை நீங்கள் நரம்புகள் பலம் பெறுவதற்கு எடுத்துக்கலாம். நரம்புகளினுடைய ஆரோக்கியத்திற்கு மிகவும் முக்கியமான சத்து எதுன்னு கேட்டிங்கன்னா அது விட்டமின் B12 தான். இந்த விட்டமின் B12 மூளையினுடைய ஆரோக்கியத்திற்கு மிகவும் அவசியமானது மற்றும் மன இறுக்கத்தை தடுக்கிறதுக்கும் குணப்படுத்துவதற்கும் முக்கியமான சத்து தான் இந்த விட்டமின் B12. இந்த விட்டமின் B12 குறைபாடு யார் ஒருத்தவங்களுக்கு ஏற்படுதோ அவங்களுக்கெல்லாம் இதயம் சார்ந்த பிரச்சனைகள் மற்றும் நரம்பு சேதமெல்லாம் உண்டாகும். கடல் உணவுகளான மீனில் விட்டமின் B12 அதிகம் இருக்குது. ஆகவே அடிக்கடி மீனை உங்களுடைய உணவுகளை சேர்த்து சாப்பிடும் போது நரம்பு சார்ந்த பிரச்சனைகளை உங்களால் தவிர்க்க முடியும். நரம்பு சார்ந்த பிரச்சனைகளை குணமுப்படுத்திக் கொள்ளலாம். இறைச்சியை நீங்கள் நரம்புகள் பலம் பெறுவதற்கு எடுத்துக்கொள்ளலாம். இறைச்சிகளில் விட்டமின் B12 அதிக அளவில் இருக்குது. இது நரம்புகளினுடைய ஆரோக்கியத்திற்கு அவசியமான ஒன்று. எனவே உங்களுடைய டயட்டில் சிக்கன், மாட்டு இறைச்சி போன்றவற்றை அப்பப்போ நீங்கள் சேர்த்துக்கலாம். இதனால் விட்டமின் B12 மட்டும் இல்லாமல் இதர விட்டமின்கள், கனிமச்சத்துக்கள், புரோட்டீன் போன்றவை உங்களுடைய உடலுக்கு கிடைக்கும். சுழற்சி அடிப்படையில் நீங்கள் ஏதாவது சிக்கன், மாட்டு இறைச்சி, ஆட்டு இறைச்சி போன்றவற்றை அப்பப்போ வாரத்தில் ஒரு தடவையாவது சேர்த்துக்கொள்ளும் போது நரம்புகள் உங்களுக்கு பலம் பெறும். முழு தானியங்களை நீங்கள் நரம்புகள் பலம் பெறுவதற்கு எடுத்துக்கொள்ளலாம். முழு தானியங்களான கைக்குத்தல் அரிசி, பார்லி, திணை போன்றவற்றில் விட்டமின் பி அதிகம் இருக்கு. இந்த விட்டமின் பி நரம்புகளினுடைய ஆரோக்கியத்திற்கு அவசியமானது. எனவே குழந்தைகள் ஆரம்பித்து இளைஞர்கள் தொடங்கி முதியவர்கள் வரைக்கும் அனைவருமே ஆரோக்கியமான நரம்பு அமைப்பை பெறுவதற்கு, வலுவான நரம்பு மண்டலத்தோடு வாழ்வதற்கு முழு தானியங்களை எடுத்துக்கொள்ளலாம். கைக்குத்தல் அரிசி, குயினோவா, ஓட்ஸ் மற்றும் முழு கோதுமை ரொட்டி போன்ற முழு தானியங்களை ஆரோக்கியமான நரம்புகளை நம்ம வைத்துக் கொள்வதற்கு எடுத்துக்கொள்ளலாம். பால் மற்றும் பால் பொருட்கள் நரம்புகள் பலம் பெறுவதற்கு நம்ம எடுத்துக்கொள்ளலாம். நரம்புகளினுடைய ஆரோக்கியத்திற்கு மற்றொரு முக்கியமான சத்து எதுன்னு கேட்டீங்கன்னா அது பொட்டாசியம். இப்படிப்பட்ட பொட்டாசியம் பால் பொருட்கள் அதிகமாக இருக்கு. பால், தயிர், மோர் போன்றவற்றில் கால்சியம் சத்து மட்டும் இல்லாமல் பொட்டாசியம் சத்தும் இருக்கு. ஸோ இது நம்மளுடைய நரம்புகளை பலப்படுத்தும். எனவே பால், தயிர், வெண்ணெய் போன்ற இந்த மாதிரி பன்னீர் போன்ற பால் பொருட்களை நம்ம நரம்புகள் பலம் பெறுவதற்கு எடுத்துக்கொள்ளலாம். தொடர்ந்து சுழற்சி அடிப்படையில் இந்த உணவுகளை சாப்பிட்டு நரம்புகளை பலப்படுத்தி கொண்டு நரம்பு தளர்ச்சி போன்ற எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் நலமோடு வாழுங்க. அடுத்த ஆரோக்கியமான பதிவை மறக்காம சந்திப்போம். நன்றி மக்களே.